பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசப்பா உங்கள் கூட இருக்கிறாருல்ல, சந்தோஷமாக இருங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. ஆண் தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன சந்தோஷம்னா, எனக்காக யாவையும் செய்கிறவர் என் கூட இருக்கிறார். இன்றைக்கி ஒரு வசனம், ஆபகுக் 3:18, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு மேலே ஒரு வசனம் சொல்லார். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு தொழுவத்தில் முதலற்று போனாலும், ஒளிய மரம் தன் பலனை கொடுக்காமல் போனாலும், என் வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டம் தோல்வி எது வந்தாலும் சரி, ஒன்று நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எது நடக்குதோ என் வாழ்க்கையில் அவருடைய அனுமதி இல்லாத நடக்காது, அவர் சித்தம் இல்லாத நடக்காது. நான் எதை இழந்தாலும் புதுசாக இன்னொன்று கொடுக்கறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. எத்தனை வாசல்கள் அடைந்தாலும் எனக்காக ஒரு புதிய வாசலை திறக்க என் தேவன் ஆயத்தமாக இருக்கிறாரு. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறாரு. ஆமேன். எத்தனை இழப்புகளை சந்தித்தாலும் அந்த இழப்புகளை லாபமாய் மாற்றக்கூடியவர் என்னோடு கூட இருக்கிறாரு. இழந்ததை திரும்ப தருகிறவர், எட்டத்தனையாய் தரக்கூடியவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்குள்ளே இருந்தால் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இந்த வார்த்தையை சொல்கிறேன்ல, ஆனால் இது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலாக அப்படி வாழ முடியும்னா ரொம்ப கஷ்டம். ஒரு பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடுவோம். நானும் இப்படி தான் உடஞ்சி போயிடுவேன். 2 நாள் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் போய் தேவ சமூகத்தில் உட்காந்து துதிக்கும்பொழுது, ஆராதிக்கும்பொழுது தேவனுடைய சமாதான உள்ளத்தை நிரப்பின உடனே உள்ள ஒரு சந்தோஷம் வரும். இல்லை, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார், நிச்சயமாக நம்மளை விட்டுற மாட்டார். நம்மளுக்கு ஒரு வழியை திறப்பார், நம்மளுக்கு ஒரு அற்புதம் செய்வார், நம்மளுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார், நம்மளுக்கு ஒரு விடுதலையை தருவார். பிசாசு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு செய்யலையே உனக்கு எப்படி செய்வார், அவங்களுக்கு சுகம் கொடுக்கலையே உனக்கு எப்படி கொடுப்பார். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான காரியங்களை செய்கிறார். அவங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைக்காதுன்னு இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல உங்களுக்கு கிடைக்காதுன்னு இல்லை, உங்களுக்கு தருவார். சந்தோஷமாக இருங்க. ஏன்னா அவனவனுக்குரிய கிரிகளின்படி கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்க, ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுக்கு பலன். நிகழ்மை சொல்லும்போது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகும்போது தான் வியாதி அப்படியே உள்ளே வந்துடும், ப்ரெஷர் சுகர் எல்லாம் உள்ளே வந்துடும். இந்த டென்ஷன் என்ன செய்யணும், நம்மளை அப்படியே முடக்கி கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட முடியாது செஞ்சிடும். எது வந்தாலும் கைத்தட்டி துதிங்க, ஆர்ப்படிங்க. என்ன நஷ்டம் ஆகுதோ ஆகட்டும், தோல்வியாவதோ ஆகட்டும், கர்த்தர் எல்லாத்தையும் மாற பண்ணுகிறவர். அவரை தாண்டி எனக்கு ஒன்றாவது. யோபு சொன்னால், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைச்சது தடைப்படாது. கர்த்தரை துதிங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க கலிகூர் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.